மகாநதி சீரியல்ல யமுனா கேரக்டர்ல இனி இவங்க தான் நடிக்க போறாங்க அப்படிங்கிற செய்தி தான் சமீபத்துல வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அவங்க யாரு? அண்ட் யமுனா எதற்கு இந்த சீரியலை விட்டு வெளிய போறாங்க? அப்படிங்கிற ஏகப்பட்ட செய்திகள தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். விஜய் டிவில ரொம்பவே சூப்பரா போய்க்கிட்டு இருக்க சீரியல் தான் மகாநதி. அண்ட் இந்த ஒரு சீரியல் பார்த்தீங்கன்னா, ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்றிருக்கு. இந்த ஒரு நிலையில சமீபத்துல அந்த சீரியலோட டைரக்டர் இந்த சீரியல்ல முக்கியமான ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் வரப்போகுது அப்படிங்கிற மாரி போட்டிருந்தாரு. ஆரம்பத்துல எல்லாரும் அந்த சீரியலோட ஹீரோவா இருக்குமோ, இல்ல ஹீரோயினியா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்தாங்க. பட் சமீபத்தில கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னா, யமுனா கேரக்டர் இருக்காங்க இல்லையா? அவங்க தான் இந்த சீரியல்ல ரீப்ளேஸ்மெண்ட் ஆக போறாங்களாமா. யமுனா அவர்களோட கேரக்டர்ல நடிச்சிட்டு இருக்கவங்க பேர் வந்து ஆதிரை சௌந்தரராஜன். அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா, இந்த சீரியல்ல பல வருஷமா நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு சீரியல்ல இருந்து இவங்க வெளியேறினதுக்கு மிக முக்கிய காரணமா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடந்த சில வருடங்களாகவே இந்த சீரியல் அதன் போக்க இழந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த சீரியலோட மையக்கருவ விட்டு வேற சைடு போற மாரி ஃபீல் ஆனுச்சு. குறிப்பா என்னோட கேரக்டருக்கு சுத்தமா இம்பார்ட்டன்ஸே இல்லாத மாரி இருந்துச்சு. ஒரு சில முக்கியமான நபர்கள மட்டும் வச்சுமே எடுத்துக்கிட்டு இருக்க மாரி இருந்துச்சு. அண்ட் இந்த ஒரு விஷயம் எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதே மாரி போனுச்சு அப்டின்னா, இந்த சீரியல்ல ஒரு பார்ட்டா இருப்பனே தவிர, என்னால இந்த சீரியல்ல மிகப்பெரிய அளவுல எதுவும் பண்ண முடியாதுங்கிற மாரி தோணுச்சு. அண்ட் ரொம்ப நல்லா யோசிச்சு பார்த்துட்டு தான் இந்த ஒரு முடிவ நான் எடுத்திருக்கேன் அப்டிங்கிற மாரி அவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது ஆரம்பத்தில அக்கா, தங்கச்சிகளின் கதை இந்த மாரி வந்துச்சு. பட் இப்ப விஜய் மற்றும் காவேரி இவங்க 2 பேர மட்டும் வச்சுமே மைய கதையா போய்க்கிட்டு இருக்கு. அதனால தான் இந்த சீரியல விட்டு வெளிய போறேன் அப்டிங்கிற மாரி ஆதிரை சௌந்தரராஜன் அவர்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க வெளிய போனதுக்கப்புறம் இந்த ஒரு கேரக்டர யாரு பண்ண போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் நெறைய பேர் வந்து மீனா அவர்கள் எதுவும் இந்த சீரியல்ல நடிப்பாங்களோ அப்படிங்கிற மாரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. பட் அதற்கு வாய்ப்பே இல்ல. அவங்க சிறகடிக்க ஆசையில ரொம்பவே லீட் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சிஸ்டர் கேரக்டர் பண்றதுக்கு வாய்ப்பில்ல. ரொம்பவே யங்கா இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் மறுபடியும் இந்த சீரியல்ல போடப்போறாங்க. அது முழுக்க முழுக்க விஜய் டிவிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரபலம் தான் அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸும் அடிபட்டுட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் அது யார் வரப்போறாங்க அப்படின்னு. யாரா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க சிறகடிக்க ஆசை கோமதி பிரியா இருக்காங்க இல்லையா? அவங்க குக் வித் கோமாளிக்கு போட்டியாளரா வரப்போறாங்க அப்படிங்கிற செய்தி வெளியாகி சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்னடா சொல்ற? குக் வித் கோமாளி ஸ்டார்ட் ஆகி 3, 4 வாரம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் அவங்க வரப்போறாங்களா? அப்படிங்கிற மாரி கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ் குக் வித் கோமாளிக்கு அவங்க வரப்போறது கிடையாது. தெலுங்கு குக் வித் கோமாளிக்கு அவங்க போக போறாங்களாமா. குக் வித் கோமாளி நிகழ்ச்சி தெலுங்குல குக் வித் ஜாதி ரத்னலோ அப்படிங்கிற பேர்ல போய்க்கிட்டு இருக்கு. அண்ட் அந்த ஒரு சீசன்ல பார்த்தீங்கன்னா, கோமதி பிரியா அவர்கள் கலந்துக்க போறாங்களாமா. அண்ட் அவங்க போட்டியாளராக தான் கலந்துக்க போறாங்களாமா. அதற்கான ப்ரோமோ சமீபத்தில் ரிலீஸ் ஆகி தெலுங்கு சைடு பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட கோமதி பிரியா அவர்கள் மலையாளத்திலயும் சரி, தெலுங்குலயும் சரி, தமிழ்லயும் சரி 3 இண்டஸ்ட்ரியிலுமே ஏகப்பட்ட சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எல்லா சைடும் பயங்கர ஃபேன்ஸ் இருக்காங்க. அண்ட் தமிழ்ல சீரியல் பண்ணிட்டு இருக்க இந்த ஒரு நேரத்திலேயே அவங்க ஜாதி ரத்னலு அப்படிங்கிற குக் வித் கோமாளியோட தெலுங்கு வெர்ஷன்லயும் பண்ண போறாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்ப சமீபத்தில பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. ரசிகர்கள் எல்லாருமே இவங்க கண்டிப்பா நல்லா சமைப்பாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. தெலுங்குலயும் அவங்க சூப்பரா விளங்க வாழ்த்துக்கள். இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.